மறைந்த இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தப்படும் காட்சிகளை தற்போது நாம் நேரலையாக பார்த்து வருகிறோம். திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் திரண்டு வந்தவருக்கு இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். காவல்துறையினரும் அவருக்கு முழு மரியாதை கொடுப்பதற்காக தயாராக காத்திருக்கும் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் நேற்று காலை காலமானார். அவரது மறைவு திரை உலகினர், ரசிகர்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர், வசனகர்த்தா, திரைக்கதை மன்னன் என திரை உலகில் அவர் கடந்து வந்த பாதை மிக நீளமானது. கே பாக்யராஜ் அவர்களின் மகன் சாந்தனு அவருக்கு இறுதிச் சடங்குகள் நடத்தும் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து இறுதிச் சடங்கிற்காக தற்போது அமரர் ஊர்தி வாகனத்திற்கு எடுத்து செல்லும் காட்சியை பார்க்கிறோம். தமிழ் சினிமாவில் குடும்ப பாங்கான படங்கள் என்றாலே பாக்யராஜின் பெயர்தான் நினைவுக்கு வரும். அந்த அளவுக்கு தனது அனைத்து படங்களிலும் எளிமையான கதைகளை நகைச்சுவை மற்றும் குடும்ப உணர்வுகளுடன் வெளிப்படுத்தியிருப்பார். தனித்துவமான திரைக்கதையால் ரசிகர்களின் மனதில் தனி இடத்தை பிடித்த திரு பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பால் நேற்று காலை காலமானார். அவரின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது. தமிழ் சினிமாவின் முக்கிய படைப்பாளிகளில் ஒருவராக பல தசாப்தங்களாக சினிமாவில் கோலோச்சி முத்திரை பதித்தவர் கே பாக்யராஜ். பாரதி ராஜா இயக்கத்தில் 1978 ஆண்டு வெளியான 16 வயது நிலை படத்தில் நாட்டு வைத்தியராக சிறிய கதாபாத்திரத்தில் கே பாக்யராஜ் நடித்தார். தொடர்ந்து கிழக்கே போகும் ரயில் படத்தில் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். தொடர்ந்து சிவப்பு ரோஜாக்கள் படத்தில் 2 முக்கிய காட்சிகளில் தோன்றிய பாக்யராஜ் அந்த படத்திற்கு வசனமும் எழுதியிருந்தார். இந்த வசனங்கள் அப்போது பெரும் பேசு பொருளாக மாறியிருந்தன. பாக்யராஜ் அவர்களின் இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார். இப்ப அமரர் ஊர்தி வாகனத்திற்கு பாக்யராஜ் அவர்களின் உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். மறைந்த இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜனுடைய இந்த இறுதி சடங்கு நிகழ்வுலாம் வீட்டில் நடைபெறக்கூடிய அந்த இறுதி சடங்கு நிகழ்வுலாம் நிறைவு பெற்று தற்பொழுது அந்த இறுதி ஊர்வலம் என்பது துவங்கியிருக்கிறது. அந்த நேரலை காட்சி தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மறைந்த இயக்குனர் அதாவது பாக்யராஜ் அவர்கள் நேற்று உடல்நலக் குறைவின் காரணமாக நேற்றைய தினம் காலமானார். இந்த நிலையில நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தொடர்ச்சியாக ஏராளமானோர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய், அதே போல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், அதே போல திரைப்பிரபலங்கள், பொதுமக்கள், உறவினர்கள், நண்பர்கள் என தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வல நிகழ்வுல ஏராளமானோர் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரைப்பிரபலங்கள் என ஏராளமானோர், அது மட்டுமல்லாமல் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 9 மணிக்கு அவருடைய இல்லத்திலிருந்து இறுதி ஊர்வலம் என்பது துவங்கி இருக்கிறது. இன்று மதியம் சரியா 11:30 மணிக்கு பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்துல அந்த இறுதி சடங்குகளாம் நிகழ்வுலாம் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு தகனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினமே அவருக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என தெரிவித்திருந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாக தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அரசு மரியாதைக்கான அந்த உரிய மரியாதைகளாம் செய்தார்கள். இருந்தாலும் கூட அந்த பெசனையில் இருக்கக்கூடிய மின்மயானத்துல அந்த 72 குண்டுகள் முழங்க அந்த அரசு மரியாதை இறுதிச்சடங்கும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த இறுதி ஊர்வலத்தை பொறுத்த வரைக்குமே
வள்ளூர் கோட்டத்திலிருந்து நேரடியாக ஜெமினி மேம்பாலம், அதே போல ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக மெரினா கடற்கரை சாலை சென்று அதன் பிறகு அடையாறு, அதன் பிறகு பெசநகர் மின்மயானத்தை நெருங்கும். அதன் பிறகு தொடர்ச்சியாக அந்த உடல் என்பது தகனம் செய்யப்படும். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே திரைக்கதை மன்னன் என்று தமிழ் திரையுலகினால் கொண்டாடப்பட்டவர் இயக்குனர் கே. பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே மிக அழகிய திரைக்கதைகளால் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர். முந்தானை முடிச்சி, தாவணி கனவுகள் போன்ற படங்களில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் செம்மையாக செதுக்கியிருப்பார் என தொடர்ச்சியாக பல திரைப்பிரபலங்கள் அவருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக தன்னை போலவே மேலும் பலரை இயக்குநராக வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர் என்றால் அது பாக்யராஜ் என்பதில் மிகையாகாது. திரைத்துறையில் இன்னும் பல ஆண்டுகள் பங்களிக்கும் வாய்ப்பையும் ஆற்றலையும் பெற்றிருந்த அவர் தம் வாழ்வை நிறைவு செய்து கொண்டுவிட்டது பெரும் இழப்பு என்று பல தலைவர்கள் எல்லாம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே தமிழக ஆளுநர் அவர்கள் அவருக்கு அந்த இரங்கலையும் தெரிவித்திருந்தார். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே ஒரு திரைப்படத்தின் கதையை எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்பதற்கு அவரது படைப்புகள் இன்றளவும் சிறந்த பாடமாக விளங்கி வருகின்றன. எளிமையான கதை, நகைச்சுவை, குடும்ப உணர்வுகள் மற்றும் விறுவிறுப்பான திரைக்கதை ஆகியவற்றை தனக்கே உரிய பாணியில் இணைத்து தமிழ் சினிமாவிற்கு எண்ணற்ற காலத்தால் அழகிய படைப்புகளை அவர் வழங்கியுள்ளார். பாரதிராஜா இயக்கிய சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்கு வசனமும், ஒரு கைதியின் நெய்தி படத்துக்கு கதை வசனமும் எழுதியவர் பாக்யராஜ் தான் என்றால் அது யாரையும் மறந்துவிட முடியாது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரதிராஜாவிடம் பணியாற்றிய போது ஒரு சில கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே எங்க டைரக்டர் எப்பவுமே சீரியல் டைப், எல்லா விஷயத்தையும் அழுத்தமாக சீரியஸாக சொல்வார் என்று குறிப்பிட்டிருந்தார். நான் எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தாலும் அதை எளிமையாகவும் காமெடி சென்டிமெண்ட்டும் கலந்து கொடுக்கணும் என நினைப்பேன் என அவருடைய தன்னுடைய நிகழ்வுகள், அதாவது ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் எல்லாம் கூறியிருந்தார். குறிப்பாக பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே நடிகராக அறிமுகம் செய்தது அவரது குருநாதரான பாரதிராஜா தான். பாரதிராஜா பொறுத்த வரைக்குமே சமீபத்துல உயிரிழந்தார். இந்த நிலையில்தான் தன்னுடைய சிசையனையும் அழைத்து சென்று விட்டார் அப்படிங்கிற ஒரு வசனம் தொடர்ந்து கூறிட்டு இருந்தார்கள். தன்னுடைய பல்வேறு படங்கள்ல சிறு சிறு வேடங்கள் கொடுத்து பாக்யராஜை நடிகராக்கிய பாரதிராஜா தன்னுடைய புதிய வளர்ப்புகள் படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் செய்தார். அப்படத்தில் பாக்யராஜை நடிக்க வைத்தது பற்றி கூறிய அவர், பாக்யராஜை நான் ஹீரோவாக்கும் போது பெரும் புள்ளிகள் பல பேர் ஏன் இந்த விசப்பரிச்சு என்று கூட கேட்டார்கள். இல்லையே ஏன் என் கற்பனையில் தோன்றுகிறதா, வாத்தியார் இப்படித்தான் இருக்க வேண்டும், நடிப்பதற்கு எவ்வளவு பேர் வந்து போகிறார்கள், இவர் தான் சொல்லிக் கொடுக்கிறான், என் வாத்தியார் மாதிரியே இருக்கிறான், ஒரு கண்ணாடி மட்டும் போட்டுவிட்டால் என் வாத்தியார் தான் என்ற இந்த புகழ் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திரைத்துறையை பொறுத்தவரைக்குமே சாதித்த பாக்யராஜ் 1980களில் திரைக்கதை மன்னன் என்ற திரையுலகினால் போற்றப்படும் கே. பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே 1951ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி கோவையில் பிறந்தவர். இவருடைய தந்தை பெயரை பொறுத்த வரைக்குமே கிருஷ்ணசாமி நாயுடு, தாயார் அமராவதி அம்மாள். 1928ஆம் ஆண்டு 16 வயது நிலை படத்தை இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய போது அதில் உதவியாளராக சேர்ந்த பாக்யராஜ் பாரதிராஜாவின் 2வது படமான கிழக்கே போகும் ரயில் படத்தில் கவுண்டமணியுடன் ஒரு காட்சியில நடித்திருந்தார். குறிப்பாக பாரதிராஜாவின் 3வது படமான சிகப்பு ரோஜாக்கள் படத்துல 2 காட்சிகளில் நடித்தவர். அப்படத்திற்கு வசனமும் எழுதினார். தனது 4வது படமான புதிய வளர்ப்புகள் படத்தில் பாக்யராஜை கதாநாயக அறிமுகம் செய்தார் பாரதிராஜா. கதாநாயகனாக வெற்றி பெற்ற பின்னர் சுதாகர், சுமதி நடித்த சுவர் இல்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே அதில் ஒரு குணச்சித்திர பாத்திரத்திலும் நடித்திருந்தார். பாக்யராஜை பொறுத்த வரைக்குமே இயக்குனராக அறிமுகப்படுத்திய பிரபல தயாரிப்பாளரான KRG அவர்களின் சகோதரர் கோபிநாத் ராஜேஷ் அறிமுகமான கன்னி பருவத்திலே படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி அப்படத்தில் வில்லன் வேடத்திலையும் நடித்த இவர் ஒரு கை ஓசை என்கிற படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் உயர்ந்தார். இவரே இயக்கிய இந்த திரைப்படத்தில் வாய் பேச முடியாதவராக நடித்து தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தார். குறிப்பாக இவர் இயக்கிய மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா படங்கள் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. விடியுமறை காத்திரு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு என இவரது படங்கள் அனைத்தும் வெற்றி படங்களாகவே அமைந்தன. இது நம்மாளு படத்தின் மூலம் இசையமைப்பாளராகவும் புது அவதாரம் எடுத்த இவர் அதை தொடர்ந்து பல படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவருடைய அந்த இறுதி ஊர்வலம் என்பது தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது வள்ளூர் கோட்டத்திலிருந்து இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வழிநெடுகிலும் அதாவது பாக்யராஜைக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சி முன்னால் பார்க்க முடிகிறது.
குறிப்பாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனது குருநாதர் பாரதிராஜாவுடன் இணைந்து இவர் பணியாற்றிய படம் ஒரு கைதியின் டைரி. கமலஹாசன் இரட்டை வேடங்களில் நடித்த அந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாகவும் அமைந்தது. ஒரு கைதி டைரி திரைப்படத்தின் ஹிந்தி பதிப்பில் அமிதாப் பச்சன் கதாநாயகன் நடிக்க அப்படத்தை இயக்குகின்ற பொறுப்பை பாக்யராஜ் ஏற்றார். ஆக்ரி ராஸ்தா என்ற பெயரில் வெளியான அந்த படம் தான் பாக்யராஜ் இயக்கிய முதல் இந்தி படமாக பார்க்கப்படுகிறது. பாக்யராஜின் எண்ணற்ற வெற்றி படங்கள் இந்தி மொழியில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்தி மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம், ஒரியா என்று பல மொழிகளில் இவர்களுடைய கதைகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலெல்லாம் தற்பொழுது அந்த இறுதி ஊர்வலம் எல்லாம் தொடங்கியிருக்கிறது. இறுதி ஊர்வல நிகழ்வுல ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இறுதி ஊர்வல நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து ஊர்வலமாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு எடுத்து செல்லப்படக்கூடிய சூழல்ல வழிநெடுகளும் தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் எல்லாம் ஈடுபட்டு வருகிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக அரசு மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்திருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெசநகர் மின்மயானத்துல அவருக்கு இந்த இறுதி அரசு மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வுலாம் நடைபெற இருக்கிறது. திரைப்பட துறையோடு எழுத்துறையிலும் தன் முத்திரை பதித்த இவர் கடந்த 20 ஆண்டுகளாக வாக்கிய வார இதழின் ஆசிரியராகவும் இருந்து வருகிறார். வாங்க சினிமாவை பற்றி பேசலாம் என்கின்ற சிறந்த புத்தகத்தை எழுதிய இவரது கைவண்ணத்தில் நீங்க நினைச்சா சாதிக்கலாம், உங்கள் பாக்யராஜின் கேள்வி பதில் என பல புத்தகங்களும் வெளியாகின. புதிய வளர்ப்புகள் படத்தின் சிறந்த வசனத்திற்காகவும் தாய்க்குளமே படத்தில் சிறந்த திரைக்கதைக்காகவும் தமிழக அரசின் விருது பெற்ற இவர் ஒரு கை ஓசை படத்தில் சிறந்த நடிப்பிற்காக தமிழக அரசினுடைய விருதையும் பெற்றார். பிலிம்பேர் மற்றும் சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகளையும் பலமுறை பெற்றுள்ள கலைஞர் இவர்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் துறையின் கதாநாயகர்கள் ஆக்ரோஷமாக நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அடுத்த தமிழ் போன்ற தோட்டத்தில் தனது இயல்பான நடிப்பால் நம்மையெல்லாம் கவர்ந்தவர் இவர். குறிப்பாக மறைந்த தமிழக முதல்வர் அதாவது எம்ஜிஆர் அவர்கள் நடித்து பாதியில் நின்று போன திரைப்படமான அண்ணா நீ என் தெய்வம் திரைப்படத்துல எம்ஜிஆர் நடித்திருந்த காட்சிகளை வைத்துக் கொண்டு அதற்கு புதிய திரைக்கதை எழுதி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் அந்த படத்தை வெளியிட்டது பாக்யராஜினுடைய தனித்திறமையை காட்டுகிறது என பல முன்னாள் திரைப்படவர்கள் பாராட்டுகளையும் தான் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் உதவி இயக்குநராக இருந்தபோது உதவியர் பிரவீனா என்ற நடிகை அப்போது முதலே இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் இருந்தது. கதாசிரியராக அறிமுகமாகி இயக்குநராக உயர்ந்து வெற்றிகரமான கதாநாயகன் என்ற இடத்தை பிடித்த பிறகு 1981ஆம் ஆண்டில் பிரவீனாவை மணந்தார். இன்று போய் நாளை வா, மௌன கீதங்கள், பாமா ருக்மிணி போன்ற பல படங்களில் இவருடன் நடித்த பிரவீனா மஞ்சக்காமலை நோய் காரணமாக 1983ஆம் ஆண்டில் மறைந்தார். குறிப்பாக முன்னணி நாயகிகளில் ஒருவராக இருந்தவரும் டார்லிங் திரைப்படத்தில் கதாநாயகமாக நடித்தவருமான பூர்ணிமா ஜெயராமை பாக்யராஜ் 2வது திருமணம் செய்தார். இவர்களுக்கு சரண்யா என்ற மகளும் சாந்தனு என்ற மகனும் இருக்கிறார்கள். தனது மகள் சரண்யாவை வாழ்ஜதம் என்ற திரைப்படத்தில் தன் இயக்கத்திலேயே கதாநாயகியாக இவர் அறிமுகம் செய்தார். சரண்யா பாரிஜாதவும் படத்திற்கு பிறகு நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். குறிப்பாக சாந்தனுவை பொறுத்த வரைக்குமே சக்கரக்கட்டி படத்தில் கதாநாயக அறிமுகமாகி தொடர்ந்து நடித்து வருகிறார். ஒரு காலகட்டத்தில் குணச்சித்திர வேடங்களுக்கு மாறிய இவர் உனக்கும் எனக்கும் சம்திங் உத்தம புத்திரன், வாகை சூடவா என எண்ணற்ற படங்கள் எல்லாம் நடித்திருக்கிறார். உதவி இயக்குநராக வாழ்க்கையை துவங்கி தமிழ் துறையின் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்திருக்கும் ஒரு அற்புதமான கலைஞர் என்றால் பாக்யராஜ் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவர் கடைசியாக ஒரு விளம்பர படத்தில் பிரபுவுடன் இணைந்து நடித்திருந்தார். இந்த நிலையில்தான் நேற்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதன் பிறகு நெஞ்சு வலி ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். நெஞ்சு வலி ஏற்பட்டு உயிரிழந்த நிலையில நேற்றைய தினமே ஒட்டுமொத்த திரை உலகமே மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. திரைத்துறைகளில் முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய நடிகர், அதே போல இயக்குனர் என பன்முக திறமையாளரான பாக்யராஜனுடைய மறைவு என்பது திரை உலகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாக இருக்கிறது.